வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி தேதியாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 சண்டேங்க. எனக்கு சண்டே காலையில் டைம் ஒரு கரெக்டாக 4:20 ஆகுது. ரேப்பிடோட தான் போயிட்டுருக்கேன். இப்போ எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிச்சுட்டு வந்துட்டேங்க. அங்கே ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கிட்டே வந்துட்டேன். பட் எந்த ரைடும் இல்லை, ஒரே ஒரு ரைடு வந்துச்சு. இங்கே கரெக்டாக முடிச்சு என்ட்ரு ஆகும்போது ஒரு 3 கிலோமீட்டர் பிக்கப்பு 5 கிலோமீட்டர் ட்ராப்னு ஒரு ரைடு வந்துச்சு. பட் நான் அதை எடுக்கலை, ஏன்னா அது ஒர்த்து கிடையாது. அந்த ரைடெலாம் 3 கிலோமீட்டர் பிக்கப் இருக்குது பார்த்தீங்களா. அது எங்கே பார்த்தீங்கன்னா பெருங்குளத்தூருங்க. சப்போஸ் தாம்பரம் இருந்தால் கூட எனக்கு ஓகே, ஏன்னா அவ்வளோ தூரம் எம்டி அடிச்சுட்டு போகிறதுக்கு அந்த ரைடு எடுத்துருக்கலாம். பட் இது பெருங்குளத்தூர் தான் போகுது, பட் எடுக்கல. அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது. 2 நாளில் எனக்கு அமௌண்ட் கொஞ்சம் ரெடி பண்ணணும். இவ்வளோ நெருக்கடி வந்திருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு சம்பவமே ஆயிடுச்சுங்க. காலில் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, தேதி என்னன்னா 22 இருக்குன்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னா வழக்க மட்டும் காலில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எந்திரிச்சு டக்குன்னு ரெடியாகி போய் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுற பைக் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. மழையில் இது ஒரு சில பைக்கில் நினச்சி நான் ஸ்டார்ட் ஆகலை. நானும் போட்டு மாற்றி செல்ஃப் அடிக்கிறேன், கிக்கர் அடிக்கிறேன், ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அது லாஸ்ட்டு கடுப்பாகவே போய் படுத்து தூங்கிட்டேன். நேற்று ஓடி வந்துடுவீங்களேன், ஃப்ரீயாக இருந்திருக்கும். அதாவது நான் டெய்லியுமே கொஞ்சம் டார்கெட் வச்சுருப்பேன், இவ்வளோ ஏர்ன் பண்ண கரெக்டாக இருக்கும், ஏர்ன் பண்ண கரெக்டாக இருக்கும். பட் நேற்றுக்கு மிஸ் பண்ணதுனால இனி எனக்கு 2 நாளில், அதாவது இன்றைக்கி தேதி 23, இன்றைக்கும் நாளைக்கும் 24ஆம் தேதி எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படுது. அதாவது 25 அமௌண்ட்டு 22, 24 ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கி சண்டே இருந்தாலும் எப்படியும் ஒரு 2000 ப்ராஃபிட் எடுக்க ட்ரை பண்ணோம். அதான் சொல்ல வரேன். மற்ற நாள்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க. வார ஸ்டார்டிங்கோ வார இடையோ அந்த மாதிரிப்பட்ட நாளில் கூட தாராளமாக நம்ம ஓட்டலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி சண்டே பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு நம்பிக்கை இல்லை. இது இந்த ஏரியாவில் வெயிட் பண்ணாலும் ஆர்டர் கிடைக்கும் நார்மல் டேஸில். பட் இன்றைக்கி சண்டே வெயிட் பண்ண ஒருத்தர் இருக்குன்னு தெரில. சரி, அப்படியே ஸ்லோவாகவே போயிட்டு இருப்போம். ஏதாச்சும் ஆர்டர் கிடச்சுனா எடுக்கிறேன், இல்லைனா தாம்பரத்தில் போயிட்டு ஆர்டர் எடுத்து கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:34 ஆகுது. எங்கே இருக்கேன்னா தாம்பரத்தில் அங்கே இருக்கேன். நான் அங்கே முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தேன். அங்கிட்ட எதுவுமே ரைடு கிடைக்கல. நான் என்னைக்கு என்ன போகுது அப்படியே ஒரு கவலையிலே வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக வண்டியை வந்து நிப்பாட்டி ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், ஒரு ரைடு எடுத்துட்டேன். ஆனால் இது உங்கள் ரைடு புக் பண்ணாங்களா பார்சல் புக் பண்ணாங்கன்னு தெரிலங்க. ஏன்னா வந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அந்த பேஜ் பார்க்கும்போது ஆர்டர் இருக்கும் இல்லை பேஜ், அதை பார்க்கும்போது தெரில. நான் அதெல்லாம் பார்க்கல. 22 கிலோமீட்டர் பெசண்டாக இருந்துச்சு ஒரு தட்டு, அவ்வளோதான். சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் ஓகே தான். கால் பண்ணி கேட்டே கன்ஃபார்ம் தான். இப்போ தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேங்க. கைஸ், கஸ்டமர் புக் பண்ணியிருக்க பார்சல் தாங்க புக் பண்ணியிருக்காங்க. சொன்னேன் இல்லை ஏதோ டவுட்டில் இருந்துச்சுன்னு நினச்சேன். பார்சல் தான் புக் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ண சொல்லலாமா, கொஞ்சம் ட்ராப் பண்ணலாமா பார்க்கலாம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கஸ்டமரை பார்த்துட்டோம். பார்சல் தானா, நானும் ரைட் இருந்துச்சுண்டா. ஆனால் இதை ஃப்ளாட்டாக எப்படியே வச்சு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா மேலே உள்ள உடையிற பொருள் இருக்குது. ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு போகணும் பொறுமையாக. ஓகே, உள்ள கிளாஸ் இருக்குன்னா சேஃப்னா 3220. சரி, ஓகே. பேமெண்ட் நீங்களா இல்லை அவங்களா? அவங்க பண்ணிடுவாங்க. சரி, ஓகே. ரொம்ப சேஃப்னா ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடையிற பொருள் அது, அதனால தான். ஓகே ஓகே. இப்படியே வச்சுக்கோங்க, நிமித்தி வச்சிட வேண்டாம். தேங்க்யூ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்சல் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இந்த ரைடு பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன்னா அவங்க ரைடுக்கு பதிலாட்டு மாற்றி பார்சல் புக் பண்ணாங்க, அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் சத்தியமாக காலையிலே பார்சல் கொடுத்து விடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரி, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் 22 கிலோமீட்ரு. ஆனால் இதில் நமக்கு என்ன ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம 22 கிலோமீட்டர் போகிறோம் இல்லை, நம்ம நார்மலாக நமக்கு ரைடில் வர அமௌண்ட்டோட இதில் கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். ஆனால் 22 இல்லை 23 கிலோமீட்டர் காமிக்குது. எவ்வளோ கிடைக்க போகுதுன்னெலாம் தெரில. இப்போது இந்த 23 கிலோமீட்டருக்கு நார்மல் பைக் டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா ஒரு 300 ரூபா ப்ளஸ் ஒரு 45 ரூபா, 345 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி வரும். இதுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு தெரில, வாங்க பார்த்துக்கலாம். A few moments later. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக இங்கே தான் முடியுது. பாப்பா கால் பண்ணுவோம் கைஸ். அவ்வளோதாங்க, சோலி முடிஞ்சிச்சு. எங்கள் ட்ராப் லொக்கேஷன் கஸ்டமருக்கு நான் கால் பண்ணுறேன், அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து ஓரளவு தூக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். கட்டுப்பாதுங்க. காலையில் ஓட்ட வந்து எதனா அமௌண்ட்டு பார்க்கலான்னு பார்த்தாச்சுன்னா நான் ஃபஸ்ட் ஆர்டர்லேயே சம்பவம் மாட்டிருக்கு. இந்த ட்ராப் லொக்கேஷன் கஸ்டமருக்கு கால் பண்ண எடுக்கல இல்லை, அங்கே பிக்கப் பொருள் கொடுத்து விட்டு கால் பண்ணேன். அப்போ அவங்க எடுத்தாங்க. சரி, ஓகே, நான் வெயிட் பண்ணுங்க, நான் அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அவங்களே கால் பண்ணுறேன்,
எடுக்க மாட்டேங்கிறாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் இது கால் பண்ணாங்க, கால் பண்ணி நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொன்னேன் நான் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் ஆகும் அந்த மாதிரி சொன்னேன். இந்த பார்சல் பற்றி ஆல்ரெடி அமௌண்ட் கம்மியாகும், பட் இருந்தாலும் நான் எதுவும் கேட்கல. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு முடிச்சாச்சுன்னா நம்ம அடுத்த ரைடு எடுத்து ஓட்டலாம் அந்த மாதிரி தான் வந்தேன். பார்த்தாச்சுன்னா என்ன அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போது லாஸ்ட் காசு வாங்குவேன் பார்த்துக்கோங்க. One eternity later. இது கேர்ள்ஸ் தங்கியிருக்க வீடா என்ன? இங்கே ஹாலிங் பெல்லே இல்லையே. இந்த டோரா? எங்கள் இந்த டோர் தான் எனக்கு கன்ஃபார்மாக இல்லை, வேறு எதுவும் வீட்டில் இல்லை. ஆ 2,000 years later. இங்கே நந்தினி யாரு? இங்கே இதுக்கு பேமெண்ட் யாருங்க பண்ணுவாங்க? ஹலோ அண்ணா அவங்க பண்ணிடுவாங்கண்ணா. சரி ஓகேங்க. சரிண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. ஓகே ஓகே. 450ங்க. ஆமாம் வெயிட்டிங் சார்ஜ். நான் வந்து இப்போ இல்லை, நேரமே வந்தேன், ஒரு 5 மணிக்கு வந்துட்டேன். ஓகே. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணிட்டோம். அப்போ இது பெரிய வேலையாக இருந்துச்சுங்க. கால் பண்ணி அவங்க இது அட்டன் பண்ணவே இல்லையா. அப்புறம் அந்த கஸ்டமர் தான் சரி ஓகே நம்பர் சொல்கிறேன், இதுக்கு இந்த நம்பருக்கு வீடியோ கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி வரிசையாட்டி வீடியோ காட்டினேன். அப்புறம் தான் சொன்னாங்க இப்படி போங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடு அப்புறம் மேலே போய் கொடுத்துட்டேன் ஒரு விளையாட்டு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:43 ஆகுது. நான் இங்கே வந்து 3/4 hour ஆகுது. அதில் அமௌண்ட் என்ன இது பண்ண பார்த்தீங்கன்னா 313 வந்துச்சு. 450 கலெக்ட் பண்ணேன். ஃபஸ்ட் ஆர்டர் இப்படி சம்பவம் ஆனது எனக்கு சத்தியமாக எதிர்பார்க்கலைங்க. ஆனால் நிறைய ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேங்க. 35 கிலோமீட்டர் ஆர்டர் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. இப்போ கொஞ்சம் முன்னே கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இது கிளாம்பாக்கத்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு, அதுவும் எடுக்க முடியல. இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணாமல் இருந்தேன் அந்த டைமில், அதையும் எடுக்க முடியல. சரியான கடுப்பாச்சு ஃபஸ்ட் ஆர்டர்லேயே. சரி ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட் வாங்கிட்டோம்ல. இதுக்கு 23 கிலோமீட்டர் இருந்துச்சு. நார்மலாக வந்திருந்தால் 350 ரூபா வந்திருக்கும். அது கூட நான் ஒரு 100 ரூபா சேர்த்து வாங்கினேன் ஒரு 3/4 hour வெயிட் பண்ணதுக்கு. கம்மி தான், என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான், பட் இருந்தாலும் ஓகே. நான் ஏன் அது கம்மின்னு சொல்கிறேன்னா, அந்த 3/4 hour வேஸ்ட் ஆகிடுச்சுல்ல. அந்த 3/4 hourல நான் வேறு ஏதாச்சும் ஆர்டர் எடுத்து ஓட்டியிருந்தேன், ஏன்னா இதோட அதிகமாக தான் ஆட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. அதனால தான் கம்மின்னு சொல்கிறேன் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45 ஆகுது. 6:45. எங்கே இருக்கேன்னா இங்கே திருவன்மையூர் கிட்ட அங்கே இருக்கேன். திருவேற்காடுக்கு இப்போ ஆர்டர் அடிக்குது. ஆனால் அதுவும் பைக் புஷ் தான், ஃபஸ்ட்டு வந்திருந்தாலும் எடுத்துக்க மாட்டேன். இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபஸ்ட் ஆர்டர் முடிச்சோம் இல்லைங்க, அதுக்கப்புறம் எந்த ஆர்டருமே ஓட்டலைங்க. அந்த ரைடை முடிச்சு எவ்வளோ நேரம் இருக்குன்னா 1 hour ஆகுது. நம்ம அந்த போன ரைடை 5:45 க்ளோஸ் பண்ணோம் தானே. 5:45 கொஞ்சம் முன்னாடியே க்ளோஸ் பண்ணேன். இப்போ மணி 6:45, 1 hour ஆகுது. எந்த ஆர்டரும் ஓட்டல. ஏன்னாச்சுன்னா எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர் போட்டிருந்தா, பெருசாக ஏதாச்சும் வந்தாச்சுன்னா அதுவும் பைக் பூஸ்ட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதான் எடுக்கலை. வேறு போட்டுல ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ஆர்டர் தான் போட்டான், அதுவும் பிக்கப் கிலோமீட்டர் கொஞ்சம் லாங் ஆர்டர் இருந்துச்சு. அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துருக்கேன் கைஸ். ஆனால் இது பார்த்தீங்கன்னா போட்டுல வந்துச்சு, பைக் ஆர்டரு. கொஞ்சம் லாங்காகவே இருக்குது, ஆனால் அமௌண்ட் கம்மி. எங்கேன்னா இங்கே பக்கத்தில் தாங்க. எங்கே பிக்கப் பண்ணிட்டு மணலி போகணும். டோட்டலாக ஒரு 35 கிலோமீட்டர் நினைக்கிறேன் இந்த ரைடு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 402 ரூபான்னு வந்துச்சு. சரியாக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து இந்த ரைடு தான் போட்டான். கொஞ்சம் ஒருத்தனை சொல்ல முடியாது, கமிஷனே அதில் எப்படியும் ஒரு 50 ரூபாய் கிட்ட பிடிப்பான். பரவாயில்ல, நம்ம கிலோமீட்டர் ஒரு 10 ரூபா அந்த மாதிரி வந்தால் கூட ஓகே தான், பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரோட லொக்கேஷனில் வந்துட்டோம். இங்கே தான் பிக்கப் போட்டிருக்காங்க. பேமெண்ட் யார் ப்ரோ, நீங்களா இல்லை அவங்களா? ஓகே
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரைடு நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு 38 கிலோமீட்டர் காமிக்குது. ஆனால் அவ்வளோ வராது, ஷார்ட்டாக போயிடலாம். ஒரே நிமிஷம் ஷார்ட் கிலோமீட்டர் போட்டு பார்க்குறேன். என்னப்பா ஷார்ட்லேயே 38 கிலோமீட்டர் தான் காமிக்குது. அடே 38 கிலோமீட்டருக்கு 402 ரூபாவா? எவ்வளோ ஒரு கேவலமான அமௌண்ட்டு. கைஸ், இந்த ஆர்டர் பொருள் பார்த்தீங்கன்னா சின்ன பொருள் தான். டேங்க் ஓவர்லேயே போட்டு வச்சுருக்கேன். இப்போ போகிற வழியில் எதனா ஒரு ஆர்டரோட கிடச்சா நல்லாயிருக்கும். ரேப்பிடோவில் எதனாச்சும் ஒரு சென்டரில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஒரு 100 ரூபா கூட கிடைக்கும். பட் வெயிட் பண்ணால் எடுக்கலாம். நான் அப்படியே போயிட்டுருக்கேன். போகிற வழியில் கிடச்சுன்னா எடுக்கலாம். ஜிபேவா? ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது யார் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொருள் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பணும்ல, சொல்லியிருப்பேன் ஏதாச்சும் ஒரு ரைடு கிடச்சி எடுக்கலான்னு. அதே மாதிரி கிடச்சி. ஆனால் இது பார்த்திங்கன்னா மொத்தமாக 7 கிலோமீட்டர் தாங்க இருந்துச்சு. 7 கிலோமீட்ரு. ஆனால் அமௌண்ட் பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 60 ரூபா ஆட் பண்ணியிருந்தாங்க டிப்ஸ். அதனால தான் எடுத்தேன். ட்ராப் இங்கே பார்த்திங்கன்னா ஆழ்வார்பேட்டு அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ எடுத்து கொண்டு ட்ராப் பண்ணேன். அதுக்கு அமௌண்ட் பார்த்திங்கன்னா 169 ரூபா வந்துருக்கு. வேறு லெவல். 169 ரூபா வந்துச்சு. அவங்க 107 ரூபா பே பண்ணிட்டாங்க. ஓகே, இனி நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே அங்கே போயிடலாம். கைஸ், இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணல ஒரு ஆர்டரு. அந்த ஆர்டர் நான் கேன்சல் ஆகிடும்னு நினச்சேன். ஏன்னா அப்செட் பண்ணாலே பார்த்தேன் 60 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க. அப்போ மனசுக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் அர்ஜென்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சி எடுத்தேன். ஓகேவா? அப்புறம் கால் பண்ணேன், எடுக்கலை. ஏன்னா கம்பெனி நம்பர் மாதிரி வரும்ல. குரோம்பேட்டுக்கு ஆர்டர் போகிறோம் 18 கிலோமீட்டர். நான் போகிற டைரெக்ஷனில் வந்துருந்தோம், நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அந்த கம்பெனி கால் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை யாரும் எடுக்கலை. நானும் சரி பரவாயில்ல பிக்கப் லொகேஷன் போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டேன் பிக்கப் லொகேஷனுக்கு. அங்கே போயிட்டு வந்து கால் பண்ணுறேன், லொக்கேஷனில் ஆளையும் காணல. கால் பண்ணுறேன், காலையும் எடுக்கலை. அப்புறம் எப்படி நம்ம மெசேஜ் பண்ணி பார்த்து ஒரு வழியாக அந்த ரேப்பிட் ஆப்பில் இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கரண்ட் லொகேஷன் வாங்குறதுக்கு, அதில் கரண்ட் லொகேஷன் வாங்கி அப்புறம் பிக்கப் பண்ணி ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இது அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் டெலிவரி பண்ணோம். இது டெலிவரி பண்ணோம்ல, அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் எடுத்தேங்க. அந்த சர்ஜரியிலே ஒரு ஆர்டர் எடுத்தேன். ஒரு 12 கிலோமீட்டர் எஸ்குளத்தூர்னு வந்துச்சு ஒரு ஆர்டரு. அது எடுத்து அதுவும் கால் பண்ணுறேன். இதே மாதிரி கம்பெனி நம்பர் தான் வருது. அது எதுக்கு தான் இப்படி போடுறாங்கன்னு தெரியல, கட்டுப்பாகுது. கால் பண்ணுறேன், எடுக்கலை. அப்படியே சொல்லிட்டு அதுவும் பிக்கப் லொகேஷன் போயிட்டுருக்கேன், கேன்சல். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அந்த ரேப்பிடோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, அதில் எந்த ஆர்டருமே கேன்சல் இல்லாமல் ஃபுல்லாகவே அந்த கம்ப்ளீட்டில் வச்சுருந்தேன். பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் அதில் கேன்சல். அதாவது அதை கம்ப்ளீட் வச்சுருந்ததில் அடுத்த ஒரு ஆர்டர் அப்படி கேன்சல் ஸ்டார்டிங் அந்த மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, நானும் அதான் பார்த்தேன் செகண்ட் ஆர்டரும் கேன்சல் ஆகிடும். நல்ல வேலை அது கேன்சல் ஆக கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டேன். அதுவும் வேறு லெவலில் அமௌண்ட் கிடச்சிருச்சு அதுக்கு. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா போட்டுற ட்ராப் லொகேஷன் வந்துட்டோம். கைஸ், கஸ்டமருக்கு கால் பண்ணேன், வரேன்னு சொல்லியிருக்காரு. வரட்டும். எங்கேருந்து ஆர்டர் கிடையாது டவுட் இருக்குது. ரொம்ப அவுட்ரு ஏரியா இது மணலி. என்ன பண்ணுவோம், இது டெலிவரி பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு டிஃபன் கடை பார்த்தேன், போய் சாப்பிடுவோம். சாப்பிட்ட டைம்லேயே ஏதாச்சும் ஆர்டர் வருதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நெக்ஸ்ட் எதனா பிளான் பண்ணிக்கலாம். பேமெண்ட் நீங்கள் தானண்ணா? 450ண்ணா. ஜிபேவா? சேஞ்ச் இல்லையாண்ணா? தேங்க்ஸ்ண்ணா. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு நமக்கு வந்திருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 402 ரூபா தான் வந்துச்சு. ஆனால் இது அவுட்ரு ஏன்னா அங்கேருந்து அமௌண்ட் பேசிட்டேன். ஒரு 450 வாங்கிடுவேன் கேட்டேன். அவங்க சரி ஓகே கேட்டு பாருங்கள், கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சொன்னாங்க. நான் இன்றைக்கி வந்து கேட்டேன் 450 ரூபான்னு. அவங்களும் ஓகே சொன்னாங்க. ஆனால் 500 ரூபா நோட்டு எடுத்து அப்படியே கொடுத்துட்டாங்க. ஐயோ, இது பேசாமல் 400 ரூபானே சொல்லியிருக்கலாமா? 402 அப்போ ஒரு 450 ரூபா அந்த மாதிரி கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ராவே. கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 நாள் ஆகுது. எங்கே இருக்கேன்னா எங்கள் மணலிக்கிட்ட தான் இருக்கேன். நம்ம அந்த போன ஆர்டர் முடிச்சு ஒரு 1 ஹவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 மணிக்கே அதை முடித்தோம்ல, அது முடிச்சு 1 ஹவர் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ தான் அடுத்த ஆர்டர் எடுக்கிறேன். கஸ்டமர் லொக்கேஷன் இதுதான், இவங்க தானா? இப்போ லொக்கேஷனில் நிற்கிறேன்னு வந்தாங்க, ஆளை காணல. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைடை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த ரைடு டோட்டலாக ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குங்க. 28 கிலோமீட்டர் 51 நிமிஷத்தில் ரீச் ஆகலாம் போட்டிருக்கு. நம்ம அந்த போன ஆர்டர் ஒரு 8 மணிக்கு முடிச்சோம்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்பவம் ஆச்சு. டிஃபன் சாப்பிட்லான்னு கடைக்கு போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஒரு 8:30 ஆன் பண்ணாங்க. ஆர்டர் அடிச்சது சின்ன ஆர்டர் அடிச்சிருந்துச்சு.
அந்த லாங் கிலோமீட்டர் எதுவும் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் லக்ஷ்மிபுரம் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. சரி அதுவும் சின்னது தான், இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு சிட்டிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து கஸ்டமர்கிட்ட எல்லாம் கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு லொக்கேஷனுக்கு போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் போயிட்டு கால் பண்ணுறேன். அவங்க இங்கே நிற்கிறேன் அங்கே நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தா லொக்கேஷன் தப்பு. அவங்க வர சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க ஒரு சர்ச்சு தான் போட்டிருந்தாங்க. பார்த்தா அந்த சர்ச்சில் இல்லாமல் வேறு எங்கே நிற்கிறாங்க. அப்புறம் அந்த சர்ச்சில் கரெக்டாக வர சொல்லி நானும் போகிறேன். ஒரு கிலோமீட்டர் ஆல்ரெடி பிக்கப்பு ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா சொல்லி ஒரு கிலோமீட்டர் கிட்ட அந்த மாதிரி போகிறேன். போய் அடுத்து அவங்க சொன்ன டேரக்ஷன்லேயும் போய் நான் பார்க்குறேன். பார்த்தாச்சுன்னா கஸ்டமர் எங்கானில் ஒன்றே எங்கானில். அப்புறம் எனக்கு கடுப்பாச்சு. அவங்க அங்கேவா இங்கேவான்னு சொல்கிறாங்க. யூடர்ன் போடணும் அங்கே போடுறேன். ஒன்றும் இல்லை, அந்த ரேப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, கரண்ட் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறது. அதில் லொக்கேஷனை கேட்டேன், அது கூட அவங்களுக்கு சென்ட் பண்ண தரல. அவங்களோட நம்பரும் வரல, அந்த கம்பெனி கால் மாதிரி வரும் இல்லை, அதில் கஸ்டமரோட நம்பர் வராது. சரி அதான் எனக்கு வெறுப்பாச்சு. அப்புறம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு வேறு எதனா பண்ணிட்டு போயிருங்க என்ன சொல்லிட்டு கடுப்பில் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன். அப்படியே கடுப்பில் உட்காந்துருக்கோமோ அடுத்து போர்ட்டில் இன்னொரு ஆர்டர் இருந்துச்சு. அது ஹைலைட்டு. அது பார்த்திங்கன்னா ஒரு 590 ரூபா அந்த மாதிரி. ட்ராப் எங்கே பார்த்திங்கன்னா மூலச்சேரி. அப்படி ஒரு ஆர்டர் இருந்துச்சா. நானும் பரவாயில்ல அந்த ஆர்டர் போனேன். என்ன அடுத்த ஒரு ஆர்டர் ஒருத்தா கிடச்சின்னு அதை எடுத்து கஸ்டமரோட நம்பர் எடுத்துகிட்டு கால் பண்ணுறேன். ஆர்டர் உடனே கேன்சல். சரி இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு இது கால் பண்ணுவோன்னு பண்ணிகிட்டே இருந்தேன். பட் எடுக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே உட்காந்துருந்தேன். இப்போ தான் இந்த ஆர்டர் கிடச்சி. ஆனால் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா பொடி அடிச்சுட்டு போகிற பாருங்களேன். ஆனால் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு என்ன தான் ஃப்ரீயாக இருந்தாலும் இந்த கஸ்டமர்ஸ் ஒரு சில கஸ்டமர்ஸ்ன்றது வரைக்கும் நம்ம மைண்டை பொழந்து கட்டிட்டு டிப்ரெஷனுக்கு உள்ளாகி தள்ளிடுவாங்க. கஸ்டமர்ஸ் நம்மளை கஷ்டகரத்தை தள்ள வேண்டியே இருக்காங்க. அதுவரை இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பரவாயில்லைங்க. 28 கிலோமீட்ரு. ட்ராப் எங்கே பார்த்திங்கன்னா டி நகர். இதானா பைக் பூஸ்ட்லாம் இல்லை, பைக் டாக்ஸி. ஸோ அந்த ரணகாலத்தில் இந்த ஒரு ஆர்டர் மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு மனசு கொஞ்சம் இதமாட்டு இருக்குது. பைக் டாக்ஸி எப்படியும் 300 ரூபாய் மேலே அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் ஓகே. $276 ஜிபேவா? ஆமாண்ணா. ஓகேண்ணா. ஓகே கைஸ், இந்த ரேட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரேட் பார்த்திங்கன்னா 276 226 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் 280 பே பண்ணிட்டாங்க. ஆனால் இது ரைடு பார்த்திங்கன்னா 28 கிலோமீட்டருங்க. 28 கிலோமீட்ரு. டோட்டல் அமௌண்ட்டு 300 ஒரே நிமிஷம் இதில் பார்த்தா தெரியும். டோட்டல் அமௌண்ட் 317 ரூபா வந்துருக்குதா. அப்படின்னா கஸ்டமர்கிட்ட 227 ரூபா வாங்கிட்டு பேலன்ஸ் நமக்கு வேலெட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படின்னா இந்த ரைடு டோட்டலாக 28 கிலோமீட்டர் 317 ரூபா வந்திருக்கு. எல்லா கமிஷனும் போக சொல்கிறேன். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:32 ஆகுது. எங்கே இருக்கேன்னா இங்கே டி நகர்லாம் இருக்கேன். நம்ம அதை போன்ற ஒரு 10 மணிக்காக முடித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஆகுது. இப்போ தான் அடுத்த ரைடு எடுத்திருக்கேன். இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு ரைடு வந்துச்சு. எங்கன்னா 23 கிலோமீட்டரு. இங்கே டி நகர் பிக்கப் பண்ணிட்டு பனையூர் போகணும். நான் எடுத்துட்டேன். ஏன்னா அது பைக் டாக்ஸி ஆர்டர். பைக் பூஸ்ட்னு தான் யோசிச்சிருப்பேன், எடுக்கணும் வேணாம் உண்டு. அது பைக் டாக்ஸி தான் எடுத்து கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தாச்சுன்னா ரிங் போயிட்டு இருந்துச்சு, எடுக்கலை. சரி பக்கத்தில் பிக்கப்பும் இருந்துச்சு. அப்படியே போகலான்னு பார்த்தா உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்படி அசால்ட்டாக புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறாங்க. இவங்க எதுக்கு புக் பண்ணுறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சு தான் புக் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் புக் பண்ணுறாங்களா, என்ன கதைன்னு தெரில. இதில் கேன்சல் ஆகும்போது எனக்கு தான் கடுப்பாகுது. ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது காலில் வரும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, எதுவுமே இல்லாமல் பார்த்ததுன்னா இப்போ அதில் 2 கேன்சல். கடுப்பாகுதுங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். கால் பண்ணி கிடைக்கும் கன்ஃபார்ம் தான். இப்போ தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக இங்கே தான் போட்டிருக்காங்க. இங்கே 59-24 உட்காருங்க ப்ரோ. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். டோட்டலாக ஒரு 24 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. டோட்டலாக 24 கிலோமீட்டரு 50 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். இது ட்ராப் எங்கே பார்த்தீங்கன்னா திருமலை சைன் வந்துச்சு, பூந்தமல்லி தாண்டி வரும். ஸோ அங்கே தான் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே பரவாயில்ல. பைக் டாக்ஸி அமௌண்ட் தான். எப்படியும் ஒரு 270 அந்த மாதிரி. எது 3? ஓகே ஓகே 300 சம்திங். 300 சம்திங் வாய்ப்பு இல்லையாப்பா, அதுக்குள்ளே தான் வரும். ஓகே ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, 316 ரூபா வந்திருக்கான். அதிகமாக தானே இருக்குது 24 கிலோமீட்டருக்கு. சர்ஜி போட்டிருந்தான், மேபி அதனாலே இருக்கலாம்.
தேங்க்ஸ் ப்ரோ. கேமரா வச்சிருக்க இப்போ? ஆமாம் ப்ரோ, யூடியூபுக்கு. ஓகே கைஸ், இந்த ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரெடிமுக்கு 314 வந்துச்சு, கஸ்டமர் 320 பே பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் இதுவுமே கொஞ்சம் அவுட்ரு ஏரியா தாங்க. பூந்தமல்லி எப்படியும் ஒரு 6 கிலோமீட்ரு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இனி என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். எம்டி அடிக்கிறது பதிலாட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆர்டர் எதுவும் இல்லைன்னா பூந்தமல்லி பக்கம் போகிறோம். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:19 ஆகுது. எங்கே இருக்கேன்னா இங்கே பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் இருக்கேன். நம்ம அங்கே திருமணிசியில் ஒரு ஆர்டர் முடித்தோம்ல, அப்புறம் அங்கே முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 5.5 கிலோமீட்டருக்குன்னு பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டேன். அதை ஸ்ட்ரைட்டாக ஒன்று ட்ராப் பண்ணிட்டேன். அப்புறம் அது ஒன்று ட்ராப் பண்ணிட்டேன். அந்த ரைடுக்கு ஒரு 73 ரூபா சொல்கிறேன், ஒரு 74 ரூபா வந்துச்சு. அதை கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. பரவாயில்ல, இது ஒரு 32 கிலோமீட்டர் ஆர்டர். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 398 ரூபா, கிட்டத்தட்ட 400 ரூபா அந்த மாதிரியே வந்துச்சு. ஒர்த்தாகவே இருந்துச்சு. சரி, அதான் எடுத்துட்டேன். கால் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தான். இப்போ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்குங்க. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பிக்கப் லொகேஷனில் வந்துட்டோம். சோழிங்கல்லூர் தானே ட்ராப்பு? உட்காருங்க. போகலாமா? ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த ரேட் டோட்டலாட்டு ஒரு 32 கிலோமீட்டர் இருக்குது. 32 கிலோமீட்டர் ஆனாலும் 1.5 வரைக்கிட்ட அவங்க ரீச் ஆகிறதுக்கு. சண்டே டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சேன், பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்குது போல் இருக்குது. சரி, ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். ஃபங்க்ஷனுக்காக போகிறீங்க? எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும்? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நமக்கு போகும்போதே கிட்டத்தட்ட மணி 2 ஆயிரும். அதான். ஆனால் எனக்கு சண்டேங்க, இன்றைக்கும் மற்ற நாளில் இருக்க மாதிரி ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. ஓ ஓ ஓகே ஓகே, அதான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நிறைய கல்யாண வீடு கூட இருக்குது தானே? ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் சேர்த்து வச்சு எல்லா ஃபங்க்ஷனும் என்ன நடக்குது போல இருக்கு. நேட்டிவ் சென்னை தானா? ஆனால் பார்க்க சென்னை மாதிரியே தெரியலையே. அப்படி ஒர்க் ஏதாச்சும் பண்ணுறீங்களா? எங்கே? ஓகே ஓகே. நான் ஃபுல்லாக ரேப்பிடோ தான். ஆமாம், தாம்பரம் பக்கத்தில். ஆமாம், பூந்தமல்லியில் ஒரு ட்ராப் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்படியே உங்களை பிக்கப் பண்ணேன். ஃபேமிலி எல்லாம் ஊரில் தாங்க. கன்னியாகுமரி. கன்னியாகுமரி கன்னியாகுமரி. நீங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையா? எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கு. ஓகே ஓகே. இல்லை இல்லை, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குங்க. இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம். மேரேஜ் பண்ணியாச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஆமாம். அப்படின்னா லொக்கேஷன் தப்பா? ஓகே. இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா அங்கே? ஓகே, அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அப்போ நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஓகே. நீங்கள் இந்த ஏரியாலாம் தெரியுமா?
நம்ம கிட்டத்தட்ட லொக்கேஷன்கிட்டே வந்துட்டாங்க. எனக்கு 1 கிலோமீட்டர் உள்ளாடி தான் இருக்குது. ஆமாம், வேலை விட்டால் வீடு, வீடு விட்டால் வேலை. ரைட்டு. ஏன் அப்படி வெளியே எங்கேயும் போக மாட்டிங்களா? ஓகே ஓகே. பரவாயில்ல. எங்கே நீங்கள் சின்ன கோயில் இதுவா? இதுக்கு அடுத்த ரோடா? ஓகே ஓகே, லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக சொன்னால் போதும். கன்ஃபார்மா? ஒரே நிமிஷங்க. $401. ஜிபேவா கேஷா? ஜிபே பண்ண முடியுமா? ஓ ஓகே ஓகே. எனக்கு கையில் காசு இருந்தால் டக்கு டக்குன்னு சிலை ஆயிரும், அதான். தேங்க்ஸ். அப்படியே ஹெல்மெட்டை கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும். ஓகேங்க. ஓகே காய்ஸ், இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு 400.58 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாமல் 20 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, 420 பே பண்ணிடுவாங்க. ஓகே நைஸ். ஆனால் பெண்டு கலந்துங்க. நான் எனக்கு நினச்சி சண்டே டிராஃபிக் இருக்காதுன்னு. ஆனால் டிராஃபிக் சரியான டிராஃபிக், எல்லா இடத்துலையும் டிராஃபிக் தான். இப்போ நான் மற்ற டேஸில் இருக்குல்ல, வீக் டேஸில் எல்லாம் அது மாதிரி எல்லா இடத்துலையும் டிராஃபிக்காக தான் இருக்குது. என்ன கொஞ்சம் கம்மி. இப்போது மற்ற டேஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10% 15% இல்லை டிராஃபிக், அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ஈவன் தொடங்க நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரக்கூட கைஸ். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:38 ஆகுது. இனி இப்போ தான் ரைடை முடித்தேன். இனி என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா போய் சாப்பிட்லான்ட்டு இருக்கேங்க. பசிக்க கொஞ்சம் இது தண்ணியும் தாகம் எடுக்குது. பேசாமல் ஜூஸ் இன்னும் குடிக்கலாமா இல்லை போய் சாப்பிட்லாமா? அதான் வர வழியில் பார்த்தேன், கடையும் எதுவுமே இல்லை எங்கிட்ட. மெயின் ரோடு தான் போனேன் இனி. சரி ஓகே பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க எதனா ஒன்று பண்ணிட்டு. 2 hours later. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:33 ஆகுது. எங்கே இருக்கேன்னா இங்கே மணிவாக்கம் கிட்ட தாங்க இருக்கேன், முடிச்சூர் மணிவாக்கம். இப்போ ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ண வந்திருக்கேன். இதோ இந்த பை தான். கரெக்டாக முருகன் கோயில்கிட்ட வர சொன்னாங்க. கோவில் இதாக இருக்குது. இல்லை பே அவங்க தானே பண்ணுவாங்க. முடிச்சுட்டு கால் பண்ண சொன்னாங்க. இல்லை முடிச்சுட்டு கால் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட கால் பண்ணி ஓடிபி வாங்கணும். கேட்கட்டுமா? ஓகே தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், அவ்வளோதான், ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நானாக அந்த லாஸ்ட் ரைடு முடித்த அப்புறம் எத்தனை ரைடு முடித்தேன்னா ஒரு ரைடு தான் இப்போ முடித்தேன். ஆமாங்க, ஒரு ரைடு தான் முடித்தேன். நான் ஒரு 2-3 ரைடு முடித்த மாதிரி இருந்துச்சு. இல்லை அது என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே படத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டான். ஜிபேவா? ஆமாண்ணா. வாடிக்கையாளரிடமிருந்து ஆப் கொடுங்க. தேங்க்ஸ். அதே வழியில் போயிடுங்க, கஷ்டமாக இருக்கும். ஓகேங்க. ஓகே கைஸ், இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு பார்த்திங்கன்னா 95 வந்திருக்கு. டோட்டல் அமௌண்ட்டு 96. ஆனால் கஸ்டமர் ரெண்டு வாங்க வேண்டிய 95. அதுக்கு ஒரு மெசேஜை போடுறான், வாடிக்கையாளர் முன்னு வாய். ஓகேங்க, அவ்வளோதான். என்னையோட நம்ம ரைடு டோட்டலாகவே முடிச்சிட்டோம் கைஸ். நான் அங்கேருந்து கன்டினியூ பண்ண எதுக்குன்னா அந்த டைம்லாம் கரெக்டாக அதுக்கு ரைடை போட்டான். நான் ஏன் விட்டு எடுக்கிறேன், ஏன்னா கேமராவில் சார்ஜ் இருக்காதிங்க. மொத்தமாகவே இப்போ ஒரு 16% அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை நம்ப முடியாது. 16K அந்த மாதிரி விட்டாச்சுன்னா எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகும்னு தெரியாது. டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிரும். இங்கிட்டு தானா?
எங்கிட்டலாமோ கூட்டிகிட்டு வந்தாங்க. இது படப்பையன் வந்துச்சுங்க இந்த ஏரியா. நானே எடுத்தேன், மெயினில் ஏற்றிருக்கணும். பார்த்தா நான் ரொம்ப உள்ளாடி இருக்கு, ரொம்ப வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு விட்றேன். அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், இது ரொம்ப உள்ளாடி ஏரியாவில் இருக்குது, கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுவிடுங்க. அப்போ அவங்க எதுவும் நான் எவ்வளோ வேணும்னு கேட்கல. இப்போ பே பண்ணாங்க 95 வந்துச்சு. அவங்க ஒரு 120 பே பண்ணாங்க, 25 எக்ஸ்ட்ரா போட்டு பே பண்ணாங்க. நைஸ் கைஸ். அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே சோழியனில் ஒரு சிஸ்டரை ட்ராப் பண்ணோம்ல, அந்த சிஸ்டரை ட்ராப் பண்ணிட்டு நான் சாப்பிட தான் போனேன். பார்த்தீங்கன்னா கடை எது பார்த்துட்டு இருந்தேன், சாப்பிட மாதிரி எந்த கடையும் இல்லை. அப்புறம் பக்கத்தில் ஒரு கூழ் கடை இருந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் கூழ் குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஒரு ஈஸ்ட் தாம்பரத்துக்கு அங்கே ஒரு ரைடு வந்துச்சு, ஒரு 13 கிலோமீட்டர்னு ஒரு ரைடு வந்துச்சு. அதை கொண்டு போய் ட்ராப் பண்ணேன். பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு அந்த லொக்கேஷன்லேருந்து பக்கத்தில் ஒரு 2.5 கிலோமீட்டர் போக வேண்டி இருந்துச்சு. அந்த 13 கிலோமீட்டர் அமௌண்ட் வந்துச்சுன்னா ஒரு 160 ரூபா வந்துச்சு. அதை அவங்க பே பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த ஒரு 2.5 கிலோமீட்டர் போகணுன்னு சொன்னதால நான் சரி ஓகே நானே ட்ராப் பண்ணிக்க ஒரு 40 ரூபா இது பே பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க இது புக் பண்ண அவங்களுக்கு வருமானம் கேட்டாங்க. இப்படி நான் அந்த ரைடை க்ளோஸ் பண்ணேன், 160 ரூபா ரைடு. மறுபடியும் புக் பண்ண அவங்களுக்கு வருமானம் கேட்டாங்க. நான் தானே அது பரவாயில்ல நானே ட்ராப் பண்ணிடுறேன், ஒரு 40 ரூபா பே பண்ணுங்கன்னு. அப்புறம் அதை கொண்டு ட்ராப் பண்ணேன். அது எங்கே ஏன்னா கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஃபஸ்ட்டு முடிச்சது கொஞ்சம் ஈஸ்ட்டு தாம்பரம் கொஞ்சம் முன்னாடியே. அப்புறம் 2.5 கிலோமீட்டர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே முடித்தேன். அந்த ரைடுக்கு 40 ரூபா விளையாட்டு அவங்க 50 ரூபா பே பண்ணாங்க. அப்படி ஒரே ரைடில் 2 அமௌண்ட் கலெக்ட் பண்ணாமா. அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அது தாம்பரத்தில் முடித்தோம். அப்புறம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால தான் இந்த ரைடு வந்துச்சு. இந்த ரைடு இல்லை, இதுக்கு முன்னாடி முடிச்ச பார்சல் ஆர்டர், அந்த ஒரு மஞ்சள் போய் வச்சுருந்தேன் இல்லை. அது எத்தனை கிலோமீட்டர் இருந்துச்சு, 8 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். 8 கிலோமீட்ரு. அதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 123 ஏதோ வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 140 பே பண்ணாங்க. அது ஓகேவா, அந்த ரைடு முடித்தோம். அதுக்கப்புறம் இந்த ரைடு தாங்க. ஏன்னா படப்பையிலேருந்து படப்பை ஆர்டர் போகிறேன். 2 கிலோமீட்டர் பிக்கப்பு 1.5 ட்ராப்பு. அடப்போடா இனிமேல் ஓட்ட முடியாதுவா. நான் இன்னும் ஓட்டிருப்பேங்க, ஆனால் எனக்கு சத்தியமாக எனக்கு முடியலை, தலை வலிக்குது. எதனாலன்னு தெரில, சரியாக தலை வலிக்குது. இல்லைனா மணி இப்போ ஒரு 4 தான் ஆகுது, கரெக்டாக 3:58 ஆகுது. ஒரு 2 ஹவர் கூட இன்னும் ஓட்டியிருக்குதான். பட் வேணாம், சரியான தலைவலி இருந்துச்சு. சரியாக தான் வந்துட்டேன். ஸோ டோட்டலாக நம்ம அந்த அக்காவை ட்ராப் பண்ணதுலேருந்து எத்தனை ரைடு முடிச்சிருக்கோம்னா 1 2 3 ரைடு முடிச்சிருக்கோம் இப்போ இதோட. ஓகேங்க, நீ பக்கத்தில் தான் ஏரியா, நீ அங்கே போய் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:03 ஆகுது. என் ஏரியாகிட்ட வந்துட்டேன். ஸோ நீ டோட்டலாக நம்ம எவ்வளோ ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரில, இனி தான் கூட்டணும். இது மணிவாக்கம் பார்சல் ஆர்டர். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்தது 149 ரூபா வந்துருக்கு. கமிஷன் போக 149. ஈஸ்ட்டு தாம்பரத்துக்கு ஒரு ரைடு முடிச்சுருந்தேன் இல்லை, 160 ரூபா வந்துச்சு. அதை கமிஷன் போக 149 ரூபா. அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 50 ரூபா வந்தாங்க, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 123 ரூபா ஆர்டரு. 123. இதாவது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பார்சல் கவர் இருந்துச்சுல்ல, அந்த ஆர்டர். அதுக்கு டிப்ஸு எவ்வளோன்னா 123 40 ரூபா 140 பே பண்ணாங்க. 17 ரூபா டிப்ஸு. 17 ரூபா டிப்ஸு. ஓகே. அப்புறம் லாஸ்ட் ஆர்டர், அந்த இப்போ ஒரு கால் கஸ்டமரை ட்ராப் பண்ணோம்ல, அந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்பில் வந்துச்சு. அது கமிஷன் போக ஒரு 96 ரூபா வந்துருக்கு. 95 தான் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஆனால் 96 ரூபா கமிஷன்லாம் போக உள்ள அமௌண்ட் தான் 96. ஓகேவா. டிப்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபா. அதில் 25 அவ்வளோதாங்க. ஓகே, இன்றைக்கி டோட்டலில் எவ்வளோ ஓட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2621 ரூபா ஓட்டியிருக்கோம். எத்தனை ஹவர்ஸில் என்ன, காலைல 4 மணி ஸ்டார்ட் பண்ணோம், 4 காலையில் ஸ்டார்ட் பண்ண போல இருக்குது. மணி இப்போ 4 ஆகுது. ஒரு 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு 2621 ரூபா ஓட்டியிருக்கோம். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 205 தாங்க ஓட்டியிருக்கு. பரவாயில்ல, ஆனால் இன்னைக்கு இதை கொஞ்சம் ஒர்த்தாட்டு ஓட்டின மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா கிலோமீட்டர் கம்மி தான், 205 தான் ஓடிருக்கு. ஆனால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2621 ரூபா. ஓகே, பெட்ரோல் இதுக்கு எவ்வளோ போகும்னா கணக்கு பண்ணுறீங்க கைஸ். பெட்ரோல் போகும்போது 417 ரூபா பெட்ரோல் போகுதுங்க. 2621 மைனஸ் 417 ரூபா பெட்ரோல். அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா காலையில் எவ்வளோ ஆச்சு, ஈஸ்ட்டு தாம்பரம். அப்புறம் காலையில் எவ்வளோ ஆச்சுங்க, எங்கேருந்தோ சாப்பிட்டேன். ஆனால் 60 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறேன். ஓகே மணலிக்கு போனோம்ல, அங்கேருந்து ஒரு நைஸ் தோசை ஒரு ஆம்லேட் சாப்பிட்டேன். அது ஒரு 60 ஆச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடல, கூழ் குடிச்சோன்னதுனால அது ஒரு 35 ஆச்சு. அது அவ்வளோதாங்க. இன்றைக்கி வேறு எந்த செலவும் இல்லை. நீங்கள் மற்றபடி எல்லா செலவும் போக நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2109 ரூபா. 1 ரூபா 2710 ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஓகே கைஸ், அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம டோட்டலாட்டு ஒரு 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி 2621 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் செலவு, பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் போக 2300 ரூபாய் மேலே ப்ராஃபிட் எடுத்துருக்கோம்.
சரி ஓகேங்க, இந்த வீடியோ எதுவும் பிடிச்சிருக்கேன். நம்ம சேனல் எதுவும் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி விடுவாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், பாய். சீ யூ லேட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய். See you. Take care.